Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. Hi, welcome to our channel Back to Remain. Subscriber Real Life Incidentல இன்னைக்கு நாம ஒரு தரமான அதுவும் ஒரு போலீஸ்க்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மோஸ்டா போலீஸா இருக்கட்டும் டாக்டரா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பெரும்பாலும் பேய் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த சைட்ல போலீஸ் இவங்களுக்கு பேய் அப்படின்னு சொன்னா சட்டம் நம்பாது, இந்த சைட்ல டாக்டர் இவங்களுக்கு பேய் அப்படின்னு சொன்னா சயின்ஸ் நம்பாது. இந்த ஒரு விஷயத்தினாலே இவங்க ரெண்டு பேருமே பேய் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ப மாட்டாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த போலீஸ் ஒருத்தர் அவரோட லைஃப்ல ரொம்பவே பயங்கரமான அண்ட் தரமான ஒரு உண்மை சம்பவமும் பேய் சம்பவமும் நடந்திருக்கு. அதை நம்மகிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உங்களோட லைஃப்ல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி உண்மையிலே உங்க லைஃப்ல நீங்க பேயை பார்த்துருக்கீங்களா, ஆறு பேயை போயிட்டு தொந்தரவு பண்ணீங்களா, அப்படி தொந்தரவு பண்ணதுக்கு அப்புறம் அது உங்களை எந்த அளவுக்கு வச்சு செஞ்சது அண்ட் அதால நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்க, அதை அப்படியே ஒரு ஃப்ளோவா இந்த டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜா எனக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அந்த சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்கா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் வரதன். அண்ட் இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு கிராமத்தில் தான் இருந்துட்டு இருக்காரு. எந்த ஊரு எந்த கிராமம் ஈவன் இவங்களுடைய பர்சனல் டீட்டெயில் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த சம்பவம் வரதன் இவருக்கு நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு நடக்கல, இவரோட அப்பாவுக்கு தான் நடந்திருக்கு. ஆனா நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த சம்பவம் ஒரு போலீஸ்க்கு தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால அந்த போலீஸ் வர யாருமே இல்லை, வரதன் இவருடைய அப்பா தான். அப்படிப்பட்ட போலீஸான அப்பா இவருக்கு என்ன ஆச்சு, எதனால இந்த பேய் பிரச்சனை இவர் ஆரம்பிச்சது, குறிப்பா டியூட்டில இருக்கும்போது இவருக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த பேய் பிரச்சனைல இருந்து இவர் வெளியில வந்தாரா இல்லையா, இப்போ உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய சம்பவத்தோட தான் இந்த கதையே ஆரம்பிக்க போகுது. சரியா 2000வது வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஒரு கிராமம். அண்டு இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வரதன் இவங்க அப்பாவுக்கு தான் அந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அவரோட பேரையும் சொல்றது கஷ்டம், ஏன்னா அவர் போலீஸ் அப்படின்றதுனால அவரோட பேரை போலீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரைவசி காரணமாக அவங்க பர்சனல் டீட்டெயில் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ற இன்னைய தேதி 2024 செப்டம்பர் 5. இன்னையில இருந்து 24 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம வரதன் இவரோட அப்பா அந்த சமயம் போலீஸ்லாம் இல்ல, ஆனா டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வேலையும் தேடிட்டு இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்காரு. ஆனா வரதன் இவரோட தாத்தா போலீஸா தான் இருந்திருக்காரு. கடமையில ரொம்பவே கண்ணியமாவும் இருந்திருக்காரு. அண்ட் ஆல்மோஸ்ட் அவரு ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் டைமும் இருந்திருக்கு. ஆனா அவர் டியூட்டில இருக்கும்போது பாத்தீங்கன்னா சிஎம் பந்தோபஸ்துக்காக அவரும் அன்னைக்கு ஃபுல்லா அலன்னு அலைஞ்சிருக்காரு. அந்த வெயில நிக்க வேண்டியது. அப்படி உச்சி வெயில நிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு பாடியில அந்த நீர் வத்தியும் போயிருக்கு, அதாவது டீஹைட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதனால அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழும்போது அவருக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு. பட் இவர் மயக்கம் போட்டு கீழே விழுற அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சமயம் சிஎம்மா இருந்தவங்க வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அங்க இருக்கிற மற்ற போலீஸால மூவ் கூட பண்ண முடியல. அண்ட் இந்த இடத்துல இவரும் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்திருக்காரு. ஒரு சில செகண்ட்க்கு அப்புறம் இங்க இருக்கிற கார் எல்லாமே மூவ் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற போலீஸ் எல்லாருமே இவருக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஆள் ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமலும் இருக்காரு. அண்ட் கை கால்லாம் ஒரு மாதிரி இழுத்த மாதிரியும் இருக்கு. உடனே போலீஸ் வண்டி எடுத்துட்டு வந்து இவரையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், சென்னையில் இருக்கிற ஜிஹெச் கிடையாது, ஒரு ஊர்லயும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கிறாங்க. பட் கொஞ்சம் லேட்டா போனதுனால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவருக்கும் லைட்டா அட்டாக் வந்திருக்குல்ல, அது கொஞ்சம் சிவியர் ஆயிருக்கு போல இருக்கு. ஸோ அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கடமையிலே வரதன் இவரோட தாத்தா, அதாவது பெரிய போலீஸ், அவரும் இறந்தும் போயிடுறாரு. பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் வேலையில யாராச்சும் இருந்தாங்கன்னா அதுவும் டியூட்டில இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வேலை அவங்க ஃபேமிலியில இருக்கிற பசங்களுக்கோ பொண்ணுக்கோ கண்டிப்பா கிடைக்கும். சேம் அதே மாதிரி தான் இந்த வேலை இப்ப தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வரதன் இவங்க அப்பாவுக்கும் அந்த ஒரு வேலை கிடைக்கும் வருது. ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனையும் இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு இப்பயே சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும். அண்ட் இதுதான் விஷயம் அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சிடும். அந்த விஷயத்த மட்டும் இந்த வீடியோ எண்டில் கிளியரா உங்களுக்கும் சொல்றேன், ஏன்னா அதுதான் மெயினான விஷயமே. ஸோ பாதிலே கட் பண்ணிட்டு போயிடாதீங்க, பொறுமையா பாருங்க. ஒரு தரமான சம்பவம் தான். இப்படி போலீஸ் டியூட்டியில இறந்து போன தாத்தா
இவருக்கு சகல மரியாதையும் பண்றாங்க. அண்ட் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே போலீஸா, ஆனா போலீஸ்ல என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இதை வச்சு சர்ச் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால போலீஸ் தான். இப்போ அந்த போலீஸ் வேலை வந்து வரதன் இவங்க அப்பாவுக்கும் கிடைக்குது பல தடங்களுக்கு அப்புறம். பொதுவா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா சேர்ற ஒருத்தவங்களை வந்து சின்ன சின்ன வேலை கொடுத்து தான் அவங்களையும் பழக்குவாங்க. எடுத்த உடனே பெரிய வேலை அப்படின்னு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதே போலதான் இப்போ வரதன் இவங்க அப்பா அவரை போலீஸ் தான் சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ போலீஸ் அப்படின்னு மெயின்டைன் பண்ணலாம். அதே போலதான் போலீஸ் இவருக்கும் சின்ன சின்ன வேலையும் கொடுக்குறாங்க. இந்த ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு இங்க கொடுக்கறது, அந்த பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வரது, எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் நடந்தா அது என்னன்னு போய் பாக்குறது, அண்ட் சின்ன சின்ன பெட்டி கேஸ் அதெல்லாம் என்னன்னு பாக்குறது அப்படின்னு இவரையும் ஆரம்பத்துல சின்ன லெவல்ல தான் வேலையும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படிதான் இவரோட வேலையும் போயிட்டு இருக்கு. அதே போலதான் இவர் வேலை செஞ்சிருக்கிற அந்த ஒரு சமயம் இவங்க இருக்கிற ஊரோட காட்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலையும் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் நைட்டு அங்கே சுத்திட்டு இருக்கிற ஆளுங்களுக்கும் தெரிஞ்சு உடனே போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாக்குறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 2 பேர் அனுப்புறாங்க. அதுல ஒருத்தர் தான் வரதன் இவரோட அப்பாவான போலீஸ். ஸோ போலீஸ் இவரும் வராரு, இவரு கூட இன்னொரு ஃப்ரெண்டு போலீஸும் வராரு. ஸோ 2 பேருமே இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேருமே ஒரு பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வயசு பொண்ணு தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பட் அந்த இடத்த சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய வினோதமான விஷயங்கள்லாம் இருந்துட்டும் இருக்கு. அது என்னன்னா அந்த இடம் முழுக்க முழுக்க ஒரு காடாக தான் இருந்துட்டு இருக்கு. அண்டு அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோழியும் அறுத்திருக்காங்க. கோழிக்கு பக்கத்துல ஒரு ஆடும் அறுத்திருக்காங்க. அண்டு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பெல்லாம் கொளுத்தி பில்லி சூனியம் அப்படின்ற விஷயம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டப் இங்கே இருக்கு. அதாவது நெருப்பு சென்டரில் இருக்கு. அதை சுற்றி தான் இந்த 3 வகையான உயிர் பலிகளும் கொடுத்துருக்காங்க. வயசு பொண்ணு, கோழி, ஆடு அப்படின்ற மாதிரி. சொல்ல போனால் இது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோண ஷேப்பில் தான் இருக்கு. இப்ப இங்க இருக்கிறதுல 2வதான ஃப்ரெண்டு போலீஸ் அவரு ரொம்பவே பயப்படுறாரு. ஆனா வரதன் இவரோட அப்பாவான போலீஸ் அவருக்கு இந்த ஒரு விஷயத்த பார்த்து லைட்டா பயம் இருக்கு. ஆனா பெருசா பயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருசாலாம் இல்ல, பட் லைட்டா பேனிக்கா இருக்காரு. ஆனா அந்த ஒரு பயத்தை வெளிக்காட்டிக்கல. ஆனா இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு 2 பேருமே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இதுல அந்த 2வதா இருக்கிற ஃப்ரெண்டு போலீஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணே எனக்கு இதெல்லாம் பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கு, ஏதோ இந்த பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கு, நீங்க வேணா பாருங்களேன், இந்த இடத்துல இந்த பொண்ணு மட்டும் இறந்திருந்தா ஏதோ கொலை கேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் பக்கத்தில் பாருங்க கோழி இருக்கு, இந்த சைடில் பாருங்க ஆடும் இறந்துருக்கு. அண்ட் நடுவில் ஏதோ நெருப்பு கொளுத்தி சுற்றி பாருங்களேன் இந்த குங்குமம், மஞ்சள் அப்படின்னு நிறைய விஷயங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனியத்துக்காக தான் பயன்படுத்துவாங்க. எனக்கு என்னவோ இது நரபலி பூஜை மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த 2வது ஃப்ரெண்டு போலீஸ் அவரு சொல்ல. பட் வரதன் இவங்க அப்பா போலீஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, சார் அதெல்லாம் இருக்காது சார், மேபி கொலை பண்ணிட்டு அவசர அவசரமா நைட்டோட நைட்டா இங்க வந்து போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க கொலை பண்ற இடத்துல இந்த மாதிரி இடம் இருக்கு அப்படின்னு அவங்களும் பெருசா நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. கொலை பண்றவங்களுக்கு எங்க பண்ணா என்ன அப்படின்னு அவரும் லாஜிக்கா பேசுறேன் அப்படின்னு ஒரு சில விஷயமும் சொல்றாரு. பட் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டு போலீஸ், இல்லைண்ணே நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்காது, கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி தான் இருக்கும், இது நரபலி பூஜை தான் இருக்கும் அப்படின்னு அந்த 2வதா இருக்கிற ஃப்ரெண்டு போலீஸ் அவரும் சொல்ல, சரிண்ணே நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு அவரும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்களுக்கு கால் பண்றாரு. ஆனா இவங்க இருக்கிறது காட்டுப்பகுதி அப்படின்றதுனால இவருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சிக்னல் மட்டும்தான் இருக்கு. இதுல ரிங் போகுது, ஆனா அந்த சைட்ல இருந்து யாராச்சும் எடுத்தா பேசுறது சுத்தமா சரியாவே கேட்கல. ஆனா போன் ட்ரை பண்ணி பார்த்தேன், சிக்னலும் கிடைக்கல. ஒன்னு பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்கு அண்டு நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு ஸ்டேஷன்ல தகவல் சொல்லி ஆளுங்களை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. பட் இந்த இடத்துல வரதன் அப்பா போலீஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மட்டும் தனியா அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடுராத்திரி ஒரு 11 மணி மேல இருக்கும். இப்படி இந்த இடத்துல அப்பாவான போலீஸ் இவரும் அந்த இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பு மாதிரியா இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல இந்த விஷயத்த பண்ணிட்டு போனவங்க தடயத்தை விட்டு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க இருக்கிற பொருள் எதுவுமே கலைஞ்சு போகக்கூடாது அப்படின்னு இவரும் கொஞ்சம் தள்ளி நின்று அந்த இடத்துக்கு பாதுகாப்பும் கொடுத்துட்டு இருக்காரு தனியாலா நைட் டைம்ல. இப்படி 2வதா ஃப்ரெண்டு போலீஸ் அவர் ஸ்டேஷன்ல போயிட்டு இன்ஃபார்ம் பண்றேன்னு போனாரு பாத்தீங்களா, அவரு போனவரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் ஆளையும் காணும். இப்படியே மணி நடுராத்திரி 12 ஆயிருது. அண்ட் இங்க இருந்து அப்பா போலீஸ் இவரும் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அவரோட மொபைல்லையும் சிக்னல் இல்லை. சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த 12:30 மணிக்கு தூரத்துல இருந்து ஏதோ ஒரு வண்டி வர மாதிரியா இருக்கு. ஒரு கார் தான். அந்த கார் நேரா இவரை நோக்கி தான் வருது. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரியுது இது டிபார்ட்மெண்ட் வண்டி அப்படின்னு. இப்ப அந்த வண்டியில இருந்து ஃப்ரெண்டு போலீஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நிறைய பேரும் இறங்குறாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் இந்த இடத்த சுத்தி பாக்குறாங்க. உண்மையிலேயே இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு.
அண்ட் இன்ஸ்பெக்டர் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த தடயவியல் நிபுணர்கள்னு இருப்பாங்கல்ல, அதாவது இங்க இருந்து டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் டிஎன்ஏ இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இன்ஸ்பெக்டர் சுத்தி பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு கிளியரா தெரியுது இது ஒரு கொலை அப்படின்னு. அண்ட் நடுராத்திரி தானே இவங்களும் இந்த காட்டு பகுதியில் வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 2 போலீஸ் கிட்டையும் ஆளுங்க வர வரைக்கும் நீங்க இங்கேயே பாதுகாப்பா இருங்க, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்தும் கிளம்பிடுறாங்க. அண்ட் கூட இருக்கிறவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த காட்டு பகுதியில் வரதன் இவருடைய அப்பாவான போலீஸ் அண்ட் அவருக்குடைய ஃப்ரெண்டு போலீஸ் வந்திருப்பாங்களே, இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. இப்படி அந்த நடுராத்திரி ரொம்பவே மெதுவா 1 மணி நேரத்துக்கு ஒரு நொடி அப்படின்ற மாதிரி ரொம்பவே மெதுவா நகரத இவங்களும் உணர்றாங்க. இப்படி 2 பேருமே இந்த இடத்துல உட்காந்து இங்க நடந்த விஷயத்தை பத்தி இவங்களுக்குள்ளவே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்குமா அந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பேசின அந்த ஒரு விஷயத்த மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது 2வதா இருக்கிற ஃப்ரெண்டு போலீஸ் அவருக்கு அண்ணா கொஞ்சம் இருங்க பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி தான் பாத்ரூம் போலாம் அப்படின்னு போறாரு. இப்ப இந்த தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போன சடலத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்பா போலீஸ் இவர் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அண்ட் உட்காந்து இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அலறல் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு போலீஸ் இவரும் திரும்பி பார்த்தா பின்னாடி ஃப்ரெண்டு போலீஸ் பாத்ரூம் போன போயிருப்பார்ல, அவரு அலறிட்டே ஓடி வராரு. இப்படி அவரு அலறிட்டே ஓடி வர அந்த ஒரு விஷயத்த பார்த்துதான் அப்பா போலீஸ் இவருக்கு லைட்டா பயம் வருது. ஏன்னா நைட் டைம்ல ஒருத்தவங்க தேவையில்லாம கத்திட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும்ல, அதனாலதான் இவரும் லைட்டா பயந்துருக்காரு. அண்ட் இங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு அவரையும் தடுத்து அண்ணா இருங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அண்ட் அந்த ஃப்ரெண்டு போலீஸ் அவரும் மூச்சு வாங்கிட்டு பின்னாடி அப்படின்னு கை காட்டாரு. அங்க அப்படின்ற மாதிரி மூச்சு தண்ணறிட்டு அங்க அப்படின்ற மாதிரி ஆக்ஷனும் கொடுத்துட்டு இருக்காரு. உடனே அப்பாவான போலீஸ் இவருக்கும் அங்க என்ன இருக்கு அப்படின்னு அப்படி லைட்டா எட்டி பார்த்தா இவர் பாத்ரூம் போனார்ல, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி யாரோ ஒருத்தவங்க நிக்கிறத பார்த்தா அப்பா போலீஸ் இவரும் ஏய் யாரு அப்படின்னு இங்க இருந்து மிரட்டிட்டு இவர்கிட்ட பெருசா போலீஸ் லத்தியவருக்கு அதை தரையில தட்டிட்டு இந்த இடத்த விட்டு முன்னாடியே நகர்ந்துட்டு யாருது ஏய் யாரா நீ அப்படின்னு இவரும் கத்திட்டே முன்னாடி போறாங்க. ஆனா அங்க நிக்கிற அந்த உருவத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட அசைவே இல்லாம அப்படியே நின்று இருக்கு. இப்படி அப்பாவான போலீஸ் இவரு கொஞ்சம் முன்னாடி போன உடனே பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்டு போலீஸ் இவரும் வராரு. அண்ட் முன்னாடி போயிட்டு இருக்கிற அப்பா போலீஸ் அவருடைய கையை பிடிச்சி போகாதீங்க அப்படின்னு தடுக்கிறாரு. அப்போ அப்பாவான போலீஸ் அவரு ஃப்ரெண்டு கிட்ட என்ன கேக்குறாருன்னா, அண்ணா என்னாச்சுன்னா அங்க எவனோ நின்று இருக்கான், அவனை பார்த்து நீங்க பயந்துருக்கீங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு இவரும் கூப்பிட அப்போ ஃப்ரெண்டு போலீஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் அங்க நிக்கிறது மனுஷன் கிடையாதுன்னு, அது பாக்குறதுக்கு விசித்திரமா இருந்ததுன்னு, அண்ட் இது வரைக்கும் என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே நான் பார்த்தது இல்ல. இது மட்டும் இல்லாம அங்க நிக்கிறது ஆண் கிடையாதுன்னு, அது ஒரு பெண். ஐயோ அதோட மூஞ்ச பார்த்த உடனே எனக்கு பயம் தாங்க முடியலன்னு, அந்த அளவுக்கு அதோட மூஞ்சி ரொம்பவே விகாரமா இருந்திருக்கு. ஒரு மாதிரி அது மூஞ்சி தலை எல்லாமே ஒரு மாதிரி வீங்கி போய் கொஞ்சம் வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதோட பெரிய தலையை விரிசல் விட்டு பாக்குறதுக்கே அகோரமா இருந்ததுன்னு. ஆனா அடிச்சு சொல்லுவேன் அது ஒரு பெண் தான் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த கேட்ட அப்பாவான போலீஸ் இவரும் அண்ணா என்னென்ன வளர்றீங்க, ஏதோ பேய் பிசாசை பார்த்த மாதிரி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்க ஐயோ அண்ணன் நான் பார்த்தது பேய் தானே அப்படின்னு ஃப்ரெண்டு போலீஸ் இவரும் வரதன் அவங்க அப்பாவை இந்த இடத்த விட்டு நகர விடாம அப்படி டைட்டா பிடிச்சுக்கிறாரு. ஏன்னா ஃப்ரெண்டு போலீஸ் இவருக்கும் பயம் இருக்கு. இன்கேஸ் கூட இருக்கிற அப்பா போலீஸ் இவரும் அது என்ன ஏதுன்னு செக் பண்ண போனார்னா ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. உடனே அப்பாவான போலீஸ் இவருக்கும் கூட இருக்கிற ஃப்ரெண்டு போலீஸ் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டே இருக்காரு. அப்படி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இவங்களே அறியாம ஒரு நிசத்தமான மயான அமைதி. சொல்ல போனா நம்ம ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல நம்ம எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க, நம்மளும் பேசிட்டு இருப்போம். சடனா கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே அமைதியாயிருவாங்க, நம்ம சத்தம் மட்டும்தான் அதிகமா கேட்கும் பாத்தீங்களா. சேம் அந்த ஒரு விஷயம் தான் இப்போ இவங்க 2 பேரும் பேசும்போது அந்த இடத்துல இந்த பூச்சி கத்துற சத்தம் அண்ட் மத்த சத்தம் அப்படின்னு இந்த நைட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த இடமும் இருக்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடம் ஒரு நிசத்தமான அமைதியை உணரும் போது இவங்க பேசுறத அப்படி நிறுத்திட்டு 2 பேருமே பொறுமையா அந்த உருவம் நிக்குது அப்படின்னு ஃப்ரெண்டு போலீஸ் பயந்து வந்திருப்பார்ல அந்த இடத்த திரும்பியும் பாக்குறாங்க. இப்ப அந்த இடத்துல ஆளுங்கன்னு யாருமே இல்ல. இத பார்த்த 2 பேருமே கொஞ்சம் வியந்தும் போறாங்க. ஏன்னா இங்க இருந்து என்னதான் ஸ்பீடா ஆளுங்க ஓடினாலும் இல்ல என்னதான் வண்டியை ஸ்பீடா ஓட்டிட்டு போனாலும் அவங்க எந்த திசையில போயிருந்தாலும் ஈஸியா பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த இடம் வெட்ட வெளியா தான் இருக்கு. இப்ப இவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த இடமே காலியா இருக்கு அப்படின்னும் போது இப்பதான் அப்பா போலீஸ் இவரே லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டு சொல்றது பேயா இருக்குமோ அப்படின்னு. இப்ப ஃப்ரெண்டு போலீஸ் இவரும் சொல்றாரு, அண்ணே நான் அப்பவே சொன்னேன் நம்பினீங்களா, இப்ப பாருங்களேன், இப்போ நீங்களும் அந்த உருவத்தை பாத்தீங்க, நானும் பார்த்தேன். ஆனா நான் அந்த உருவத்தை கிட்ட பார்த்தேன், நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்து பாத்தீங்க. அப்படி
உண்மையிலே அங்க இருந்தது மனுஷன்னா இப்ப நகர்ந்து போயிருந்தா கூட நம்ம கண்ணுக்கு என்ன தூரத்தில் தான் இருந்திருக்கணும். ஆனா அப்படின்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு மறைஞ்சிருக்குன்னா அது என்னவா இருக்கும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாங்க இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா போலீஸ் வரும். அண்ணே, இந்த இடத்த விட்டு நம்ம எப்படி போறது? நம்ம எஸ்ஐ வேற ஆளுங்க வர வரைக்கும் இங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டிப்பா இங்க தான் இருந்தாகணும். அண்ட் நீங்களாச்சும் பரவாயில்ல, பல வருஷமா வேலையில இருந்துட்டு இருக்கீங்க. நான் வேலைக்கு புதுசு. அண்ட் நானும் இந்த இடத்த விட்டு வந்தேன்னா கண்டிப்பா என் மேல கெட்ட பேர் வரும். என்னால வர முடியாதுன்னு அப்படின்னு சொல்ல இப்ப ஃப்ரெண்டு போலீஸ் அவரும் யோசிக்கிறாரு. அதுவும் கரெக்ட் தான். நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக இவரையும் கூட்டிட்டு போயிட்டு இவரோட வேலைக்கு பிரச்சனை வந்துரு போகுது அப்படின்னு இதனாலே அந்த ஃப்ரெண்டு போலீஸும் கொஞ்சம் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்பாவான போலீஸ் இவரு கூட அந்த பாதுகாப்புல இருந்திருக்காரு. அண்ட் இந்த இடத்துல ஒரு சில பேர் யோசிப்பீங்க, எப்பா வரதன் இவங்க அப்பா புதுசா வேலைக்கு போயிருக்காரு அண்ட் அவரு கூட இருக்கிற போலீஸ் ஆல்ரெடி வேலையில இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காருன்னு சொல்ற ரெண்டு பேருமே என்ன மாத்தி மாத்தி அவங்கள அண்ணன் அண்ணன் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வயசு பாத்தீங்கன்னா 1-2 வயசு தான் முன்ன பின்ன இருக்கு. சொல்ல போனா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஒரு மரியாதைக்காக தான் அண்ணன் அண்ணன் அப்படின்னு மாறி மாறி கூப்பிட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வரதன் இவரு தான் சொல்லியிருக்காரு. இப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா அந்த நைட் டைம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே மணி 1:30 ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் இங்க இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்கும் அண்ட் ஆம்புலன்ஸ் வந்து இங்க இருக்கிற பாடி எடுத்துட்டு போறதுக்கும் யாருமே வரல. அண்ட் அப்பாவான போலீஸும் சரி ஃப்ரெண்டு போலீஸும் சரி டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா இவங்க மொபைல்ல இப்போ நைட் டைம்ல சுத்தமா சிக்னல் இல்லை. இப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் வெறும் டார்ச் லைட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே பேசிக் மொபைல் தான் வச்சிருக்காங்க. 2000 வருஷம் அப்படின்னும் போது ஸ்மார்ட் மொபைலே கிடையாது, ரொம்பவே பேசிக் மொபைல் தான் இருந்திருக்கு. இப்படி ரொம்ப நேரம் உட்காந்ததுக்கு அப்புறம் அப்பாவான போலீஸ் இவருக்கும் பாத்ரூம் வரவும் ஆரம்பிக்குது. நான் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கனால கூட இருக்கிற ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட, அண்ணா கொஞ்சம் இருங்க பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்ல கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டு போலீஸ் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அண்ணா ஆல்ரெடி நான் போயிட்டு வந்துதான் இப்போ பட்டேன், நீங்க என்ன மாதிரி ரொம்ப தூரம்லாம் போகாதீங்க, இங்க பக்கத்திலே போங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா போலீஸ் இவரு ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, ஏன்னா பக்கத்திலே பாருங்க ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு, இப்படி இந்த இடத்துல போனா ஏதோ இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரியா இருக்கு, ஸோ அதனால நான் இந்த இடத்த விட்டு தள்ளி போயிட்டு வரேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பாவான போலீஸ் இவரும் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்றாரு. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு போலீஸ் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு, சேம் அதே மாதிரி தான் இவரும் நகர்ந்து போயிட்டே இருக்காரு. ஆனா கூட இருக்கிற ஃப்ரெண்டு போலீஸ் அவரும் அண்ணா என்ன ரொம்ப தூரம் போவாதீங்க அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை சொல்ல, பட் அவரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் தூரம் தள்ளி பாத்ரூமும் போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த கூட இருக்கிற ஃப்ரெண்டு போலீஸ் இவரும் அவர் உட்காந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து இப்போ அப்பா போலீஸ் பாத்ரூம் போயிருப்பார்ல அந்த ஒரு விஷயத்தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி உருவம் அவருக்கு முன்னாடி இருக்கோ திடீர்னு வந்துருமோ அப்படின்னு இவரும் ஒரு பயத்தோட தான் பார்த்துட்டே இருக்காரு. ஆனா இவரு நினைச்ச மாதிரி அந்த இடத்துல அந்த உருவம்லாம் வரல. ஆனா அந்த சைட்ல அப்பா போலீஸ் அவரு பாத்ரூம்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்த ஒரு தடவை செக் பண்ணிக்கிறாங்க, உண்மையிலேயே இங்க ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. ஆனா அந்த முன்பக்கத்துல ஆளுங்க உருவம் அப்படின்னு எதுவுமே இல்லை. சரி போலாம் அப்படின்னு இவர் அப்படி திரும்புறாரு. அப்படி திரும்பினாதான் இவரோட இதயமே வேகமா துடிக்கிற அளவுக்கு. சொல்ல போனா இந்த ஒரு விஷயத்த வரதன் இவரு சொல்லி கேட்கும்போது ஏன் இதயமும் லைட்டா வேகமா துடிச்சது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா போலீஸ் இவர் பாத்ரூம்ல போயிட்டு அப்படி திரும்பும் போது பாத்தீங்கன்னா தூரத்துல ஃப்ரெண்டு போலீஸ் உட்காந்துட்டு இருக்காருல, இப்ப அவரும் அப்பா போலீஸை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அப்படியே பின்னாடி ஒரு 4-5 அடி தள்ளி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தா அந்த உருவம் இப்ப அவர் பின்னாடியும் நின்றுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்த அப்பா போலீஸ் இவரு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனா இப்போ அப்பா போலீஸ் இவர் என்ன பண்றாருன்னா கத்தவும் இல்ல அண்ட் பயத்தை வெளிக்காட்டிக்காம கையில இருக்கிற அந்த லத்தி கொம்பை மட்டும் ரொம்பவே டைட்டா பிடிச்சிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம போலீஸ்லாம் வந்து அந்த லத்தியை வச்சு நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு மாதிரி ஒரு தினுசா ஒரு வாட்டமா பிடிப்பாங்க, அந்த மாதிரி தான் இவரும் பிடிச்சிருக்காரு. ஆனா அங்க ஃப்ரெண்டு போலீஸ் அவரு உட்காந்துட்டு இருக்காருல, அவரும் இந்த ஒரு விஷயத்த பாக்குறாரு. இதுக்கு இப்ப ஒரு லத்திய அடிக்கிற மாதிரி பிடிக்கிறாரு அப்படின்னு அவரும் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்க அண்ட் இங்க இருந்து அப்பா போலீஸ் இவரும் அந்த லத்திய டைட்டா பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வேகமா முன்னாடி நடந்து வர்றாரு. இதை பாக்குற ஃப்ரெண்டு போலீஸ்க்கு ஏதோ பொறி தட்டவும் ஆரம்பிக்குது. இவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, இவ்வளவு நேரம் நார்மலா தானே இருந்தாரு அப்படின்னு அவரும் அப்பா போலீஸ் அவர் வரதை பார்த்துட்டே இருக்காரு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு போலீஸ் இவருக்கு ஒரு விஷயமும் புரியுது. இப்போ தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கிற அப்பா போலீஸ் இவரோட பார்வை இவரோட மேல இல்ல, அதுக்கு பதிலா இவருக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு. என்ன இவரு என்ன பார்க்காம
இது பின்னாடி பார்த்துட்டு வராரு அப்படின்னு இவரும் பொறுமையா பின்னாடி திரும்பி பார்த்தாதான் தெரியுது இவர் உட்காந்துருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு 5 அடியில இருந்து 10 அடிக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த உருவமும், அதாவது இதுக்கு முன்னாடியும் தலைலாம் பெருசா வெடிச்சு போற அளவுக்கு இருக்குன்னு சொன்னாரு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட உருவம் இவருக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கு. பட் ஃப்ரெண்டு போலீஸ் இவரை பார்க்கல, அதுக்கு பதிலா அங்கிருந்து வந்துட்டு இருக்கிற அப்பா போலீஸ் அவரு தான் ஒரு மாதிரி அந்த கோரமான மூஞ்சை வச்சுட்டு கோரமா கோவத்தோட ஒரு பார்வை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவரை முறைச்சிட்டும் இருக்கு. இப்போ கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இருக்கிற அப்பா போலீஸ் இவருக்கு அங்க நிக்கிறது உண்மையிலே யாரோ மனுஷங்களா தான் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஃப்ரெண்டு போலீஸ் இவர் அந்த உருவத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துலயும் கால் தடுமாறி நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. அந்த கீழே விழுந்துட்டு அங்க இருந்து நகர்றதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியுது உண்மையிலே இங்க இருக்கிறது மனுஷன் கிடையாது பேய் அப்படின்னு. ஆனா அங்க இருந்து வந்துட்டு இருக்கிற அப்பா போலீஸ் இவருக்கு ஆரம்பத்துல அது மனுஷன் அப்படின்னு நினைச்சுதான் வேகமா அடிக்கிறதுக்கும் வராரு. பட் கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவரே உணர்றாரு, என் கூட வேலை செய்யறவரு சொன்னது உண்மைதான், இங்க நிக்கிறது உண்மையிலே ஒரு பெண் தான், ஆனா இறந்து போய் பேயா இருக்கு அப்படின்னு. இப்படி 2 பேருமே அந்த உருவத்தை ரொம்பவே க்ளோஸ் அப்ல கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேர்கிட்டயுமே இவங்க உயிர் இல்லைன்னு சொல்லணும், இவங்க உயிர் இவங்களை விட்டு வெளியில வந்த மாதிரி ஒரு உணர்வு, அந்த அளவுக்கு இவங்க இதயத்தோட துடிப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் கை கால்லாம் ஒரு மாதிரி வலவலன்னு ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பயந்து போனா அந்த மாதிரி நம்ம உடம்பே நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. இவங்க 2 பேருமே அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க என்னதான் அலறினாலும் இந்த சத்தம் சுட்டு வட்டாரத்துல இருக்கிற யாருக்குமே சுத்தமா கேட்காது. அது அவ்வளவு பெரிய காடு. அந்த 2 பேருமே அலறி அடிச்சுட்டு அவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு இந்த இடத்தை விட்டு வேகமா ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடினவங்க கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல யாரோ ஒருத்தரை மட்டும் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கிற விஷயத்த இவங்களும் பாக்குறாங்க. அண்ட் வேகத்தை இன்னும் அதிகரிச்சு அங்க இருக்கிற அந்த ஆள் கிட்ட போறாங்க. கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கும் தெரியுது உண்மையிலே அங்க இருக்கிறது பேயெல்லாம் இல்ல, ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு. இப்படி அந்த காட்டுக்குள்ள வேற ஒரு மனுஷனை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள பயம் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் குறைஞ்சோ இருக்கு. பட் அங்க நிக்கிற அந்த நபருக்கும் இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு ரொம்பவே தெளிவா தெரியுது. ஐயா இருங்க, பொறுமை, என்னாச்சு, ஏன் இப்படி மூச்சு வாங்குது, எதுக்கு இப்படி தலை திரிக்க ஓடி வரீங்க அப்படின்னு அந்த நபரும் கேட்க, பட் கொஞ்ச நேரம் வரைக்கும் இவங்க 2 பேருமே பேச முடியல. அந்த அளவுக்கு மூச்சு வாங்குது, கை கால்லாம் நடுங்கும் ஆரம்பிக்குது. இவருக்கும் புரிஞ்சிருது எதையோ பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு. சரிங்க, இங்கதான் என் வீடு இருக்கு, கொஞ்சம் ஓய்விடுங்க, சரியானதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 போலீஸ்மே இப்போ அந்த 3ஆவதா இருக்கிற அந்த நபர் கூட பயந்துட்டே போறாங்க. இப்படி அந்த நபர் கொஞ்சம் தூரம் நடந்தும் கூட்டு போறாரு. அண்ட் கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்பவும் மூச்சு வாங்கிட்டும் இருக்கு. இப்படி அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் போறாங்க. போனா அங்க ஒரு சுடுகாடும் இருக்கு. இதை பார்த்து மறுபடியும் 2 போலீஸ்க்கும் பயம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த பயத்தை கூட இருக்கிற அந்த 3ஆவது நபர் அவருக்கும் புரியுது. அப்போ அந்த நபரே சொல்றாரு, ஐயா பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கெட்டவனோ இல்ல கெட்டது பண்றவனோ கிடையாது, நான் அந்த சுடுகாட்டுல வெட்டியானா இருக்கேன். அண்ட் இங்க வர பிணங்களை வந்து நான் தான் எரிக்கிறேன், என் வீடும் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஓகே வெட்டியா அப்படின்னு சொல்ல போனா போலீஸா இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க சொந்த ஊர்ல போஸ்டிங் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், மோஸ்டா கிடைக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற வெவ்வேறு ஊர்ல தான் அவங்களுக்கும் போஸ்டிங்கும் போடுவாங்க. அதே போலதான் இந்த இடத்துக்கும் வரதன் அவங்க அப்பா வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு இந்த ஊர்ல எங்கெங்க சுடுகாடு இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு தெரியும். ஆனா சுடுகாட்டுல இருக்கிற வெட்டியான் லெவலுக்கு டீட்டெயில்டா இவருக்கும் தெரியல, வேலைக்கு புதுசு. இப்படி வெட்டியான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களும் கொஞ்சம் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு டைரக்டா சுடுகாட்டுல இருக்கிற அவர் தங்கி இருக்கிற அந்த ஓட்டு வீடுக்கும் போறாங்க. அண்ட் உள்ள போனா உள்ள சாமி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களும் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது 2 போலீஸ்க்குமே கொஞ்சம் பயம் குறையுது. அண்ட் கிட்டத்தட்ட 2 பேராலையுமே அரை மணி நேரம் வரைக்கும் எதுவுமே பேச முடியல. அந்த அளவுக்கு மூச்சு வாங்கவும் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் இந்த மூச்சு வாங்குறதுல அடங்கி கொஞ்சம் தண்ணிலாம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்த வெட்டியா அவங்ககிட்டயும் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, பாதுகாப்புக்காக நாங்க இந்த இடத்துல இருக்கோம், ஆனா வந்த இடத்துல இந்த மாதிரி அகோரமான உருவத்தெல்லாம் பார்த்து அலறிடிச்சு வரன்னு சொல்லும்போது இங்க இருக்கிற வெட்டியா இவரு ரொம்பவே சாதாரணமா சொல்றாரு, ஐயா இந்த காட்டுல இந்த கொலை நடக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப நாளா நடந்துட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த காட்டு பகுதியில நிறைய இந்த மாந்திரிகம் செய்வேன சூனி அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு இங்கதான் பண்ணுவாங்க, இங்கதான் பயிற்சியும் எடுப்பாங்க. ஏங்கிட்டே நிறைய பேர் வந்து பிறந்து இறந்து போன குழந்தையோட மண்டவோட இருக்கா. இது மட்டும் இல்லாம இங்க எரிக்கிற பிணத்தோட உடம்புல இருந்து ஒரு ரசாயனம் ஒண்ணு கழிவு ஒண்ணு வெளியேறும். அந்த கழிவை வாங்குறதுக்காக நான் நீ அப்படின்னு நிறைய மாந்திரிகவாதி போட்டு வருவாங்க. பட்
அதனால என்னென்ன பிரச்சனைலாம் நடக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் யாருக்குமே தராம ஒன்று இந்த இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சிருவேன், அப்படி இல்லைன்னா ஆளுங்க யாருமே இல்லாத இடத்துல அதை சைலண்டா கூட்டிட்டு வந்துருவேன், யாருக்குமே பயன்படாத அளவுக்கு. இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பேய் ஓட்டுற விஷயம்லாம் பண்ணி இப்ப நீங்க வர வழியில ஒரு சில மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த இடத்துல தான் அந்த பேய்கள் எல்லாம் அடைச்சும் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஏதாச்சும் 1-2 வெளியில வந்திருக்கும், அதை தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு ரொம்பவே சாதாரணமாகவும் சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட 2 போலீஸ்க்குமே இன்னும் பயமும் வருது. இந்த இடத்த விட்டு வெளியில போகிறதுக்கும் பயந்துருக்காங்க. அந்த 2 போலீஸுமே அங்க இருக்கிற வீட்டையும் அவருக்கிட்டையும் சரிங்க கொஞ்சம் எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வர வரைக்கும் நாங்க இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அந்த வெட்டியா அவரும் இங்க இருக்கிற போலீஸ்க்கே பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி தான் இவங்களையும் அந்த நைட்டு பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த நைட்டு எந்த பிரச்சனையுமே நடக்கல. ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்கன்னு யாருமே வரல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. டைமும் போயிட்டே இருக்கு, 3, 4, 5 அப்படின்னு அப்படி இப்படின்னு காலையில 6 மணிக்கு தான் ஆளுங்களே வராங்க இங்க இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக. இப்படி அந்த இடத்துல ஆளுங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம், அதாவது அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் அந்த பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆம்புலன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அப்பா போலீஸ் அண்ட் ஃப்ரெண்டு போலீஸ் இவங்களும் இப்போ அந்த இடத்துல தான் இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கும் போகலாம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த ப்ராசஸ் எல்லாமே முடியுது. இப்போது அப்பா போலீஸ் ஃப்ரெண்டு போலீஸ் இவங்க 2 பேருமே டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே அப்பாவான போலீஸ் இவரும் நடந்த விஷயத்த அவரோட மனைவி கிட்டையும் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன். இதுல வரதன் இவங்க தாத்தா இறந்து ஒரு வருஷம் கழிச்சு தானே வரதன் இவரோட அப்பாவுக்கு வேலையும் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த 1 வருஷம் கேப்ல பார்த்தீங்கன்னா அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கை குழந்தையும் இருக்கு. அந்த கை குழந்தை வர யாருமே இல்லை. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வரதன் அவரு தான். இப்படி அப்பா போலீஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் நடந்த அந்த பயங்கரமான விஷயத்த அவரோட மனைவி கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு விஷயம் விடாம டீட்டெயில்டா எல்லாத்தையுமே சொல்றாரு. அண்ட் அவங்க மனைவியும் ரொம்பவே பயந்து போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல என்னுடைய கணவர் இருந்திருக்காரு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் மனைவி இவங்களும் அவருக்கும் பிடிச்ச சாப்பாடை சமைச்சு கொடுத்துட்டு அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கும் சொல்றாங்க. ஏன்னா நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்காருல, ஸோ இப்போ பகல் டைம்ல தூங்கலாம். அதே போலதான் இவரும் தூங்கிட்டு இருக்காரு. இந்த சைட்ல மனைவி அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை தூங்கிட்டும் இருக்கு. அண்ட் அப்பா போலீஸ் இவரும் ரூம்ல நல்லா படுத்து தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க இவரோட காலை மெரிச்சிட்டு அந்த சைடு நடந்து போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்த இவரும் உணர்றாரு. இதெல்லாம் தூக்கத்திலே உணர்ந்துட்டு இருக்காரு. பட் இவருக்கு தூக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால ஓகே வீட்டில் இருக்கிற யாராச்சும் தெரியாதனமா காலை மெரிச்சிருப்பாங்க அப்படின்னு அதை பெருசா எடுத்துக்கல. இப்படி கண்ணை திறக்காம கூட இந்த ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு மறுபடியும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது 2வது தடவையா மறுபடியும் இவரோட காலை அப்படி எட்டி உதச்சிட்டு இந்த இடத்த விட்டு நகர்ந்த மாதிரி ஒரு உணர்வு ரொம்பவே அழுத்தமா இவருக்கும் இருக்கு. ஆனா தூக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால இந்த 2வது டைம் நடந்த விஷயத்தையும் இவரு பெருசா எடுத்துக்கல. இப்படி தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது 3வது தடவையா ஃபர்ஸ்ட் இவரோட கால் மேல ஏறி நடந்தாங்களே அதே மாதிரி இந்த 3வது தடவையும் இவரோட கால் மேல யாரோ ஏறி நடந்து போற விஷயத்த இவரும் உணர்ந்து ஒரு மாதிரி கோவத்தோட எந்திரிச்சு அவரோட மனைவியை கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த ரூமோட வாசல்ல இவங்க மனைவி நின்று இருக்காங்க. அந்த இவரும் கண்மூடித்தனமா அவங்க மனைவியை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நல்லா திட்டினதுக்கு அப்புறம் தான் இவரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அதிகமா திட்டிட்டுமோ அப்படின்னு இவரோட கண்ணெல்லாம் நல்லா தொடச்சிட்டு மன்னிச்சிருமா ரொம்ப தூக்கத்துல இருந்தேன், நீயும் தெரிஞ்சோ தெரியாமலோ 3 தடவை காலை மெரிச்சிட்ட அப்படின்னு பேசிட்டு அப்படி அவங்க மனைவியை பார்க்குறாரு. அப்போதான் அவருக்கே தெரியுது இவ்வளோ நேரம் நான் திட்டினதும் சரி என் மேலே ஏறி நடந்ததும் சரி என் மனைவி கிடையாது, இது நேற்று நைட்டு அந்த காட்டுக்குள்ள பார்த்த அந்த தலை வீங்கி போயிருக்குமே அந்த பெண்ணோட உருவம் அப்படின்னு. இப்போ அந்த உருவம் இவரை ஒரு மாதிரி பார்க்குது. பட் அதோட மூஞ்சே ஒரு மாதிரி விகாரமா இருக்கிறதுனால அது சிரிக்குதான் முறைக்குதான் இல்லை எந்த மாதிரி பார்வை பார்க்குது அப்படின்னு தெரியல. பட் அதோட பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திகில் கிளப்புற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அப்படியே அந்த பார்வையோடைய இவரை பார்த்துட்டு இந்த இடத்த விட்டும் நகருது. அதாவது இந்த ரூம் வாசல்ல இருந்து அப்படியே நகர்ந்து அந்த சைடும் போக ஆரம்பிக்குது. அப்படி அந்த சைடு போனா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே சைட்ல இருந்து இவங்க மனைவியும் என்னங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க மனைவியும் கிச்சன்ல இருந்து வராங்க. இந்த இடத்துல இவங்க கணவர் அவரோட மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டும் இருக்காரு. இவங்களுக்கும் புரிஞ்சிருது எதையோ பார்த்து பயந்துருக்காரு அப்படின்னு. உடனே கிட்ட வந்து என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒன்றும் இல்லை கெட்ட கனவு அதான் எந்திரிச்சிட்டேன் நைட்டு ஃபுல்லாக வேலையில் இருந்தல்ல அப்படின்னு இவரும் சொல்ல அவங்களுக்கும் புரிஞ்சிருது நைட்டு நடந்த விஷயம் கெட்ட கனவா வந்திருக்கு அப்படின்னு. உடனே அவங்க வீட்டு பூஜை ரூமுக்கும் போறாங்க. அங்க சாமி கும்பிட்டு திருநீரும் எடுத்துட்டு வந்து இவருக்கும் வச்சு
மூச்சு விட்டு ஒன்னாக்காதுங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க வச்சுட்டும் போறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க மனைவி கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே டைமும் சாயங்காலம் ஆகுது. என்ன இவரு இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, சாப்பிட கூட எந்திரிக்கல அப்படின்னு அவருக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு அவரு போய் எழுப்பலாம் அப்படின்னு ரூமுக்கும் வராங்க. ஆனா மனைவி ரூமுக்குள்ள என்ட்ரான உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி வாடை அடிக்கவும் ஆரம்பிக்குது. என்ன இது, ஒரு மாதிரி கவுச்சி நாத்த மாதிரியும் அழுகி போன நாத்த மாதிரியும் இருக்கு அப்படின்னு இவங்களும் மூக்க மூடிட்டு ஐயோ ஏதாச்சும் செத்து போயிருக்கு அப்படின்னு அந்த ரூம் ஃபுல்லா தேடுறாங்க. தூங்கிட்டு இருக்கிற கணவரை எழுப்ப மறந்துட்டு. அண்ட் இவங்களும் தேடின வரைக்கும் எதுவுமே இல்லை. ஈவன் பாத்ரூம் கூட திறந்து பாக்குறாங்க, அங்கேயும் எதுவும் இல்லை. சரி இவரை எழுப்பலாம் அப்படின்னு இவரையும் எழுப்புறாங்க. உடம்பு சில்லுன்னு இருக்கு. அண்டு தொடும்போதே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு உடம்பு என்ன இவ்வளோ சில்லுன்னு இருக்கு அப்படின்னு. ஒரு மாதிரி பயத்தோட அவரை எழுப்பனா அவரால் எந்திரிக்கவும் முடியல. கத்துறாங்க கதறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற நிறைய பேரும் ஓடி வராங்க. அண்ட் ஓடி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இவர் எழுப்புறாங்க. உடம்பு சில்லுன்னு ஆயிட்டு இருக்கு. உடனே இவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் ஆம்புலன்ஸ்லாம் வருது. இவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம இவரை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. போய் செக் பண்ணி பார்த்தா இவர் இறந்து ஒரு சில மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க எப்படி இறந்திருக்காரு, எதனால இறந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது செக் பண்ண டாக்டரை கொஞ்சம் மிரண்டு போறாங்க. இது அன்யூஷுவல் டெத் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு மனுஷன் இறந்து போனா அவங்க உடல் கூராய்வு செய்யும் போது இவங்க எதனால இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிய வரும். பட் இவரோட உடம்பை செக் பண்ணி பார்க்கும்போது இவரோட உடம்புல வெட்டு காயமோ அடிப்பட்ட காயமோ ஏன் குண்டூசி குத்தன காயம் கூட கிடையாது. ரொம்பவே நார்மலா தான் இருக்காரு. சொல்ல போனா அவருக்கு சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அப்படின்னு கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை. உடம்புலயும் பாத்தீங்கன்னா வியாதிகம் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி மர்மமா நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் தூக்கத்தில் எப்படி இறந்து போனார் அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டருக்கே வியப்பா இருக்கு அப்படின்னு சொன்னதை வரதன் அவங்க அம்மா சொன்னதா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வரதன் இவங்க அப்பா போலீஸையும் சகல மரியாதையோட அடக்கமும் பண்றாங்க. அண்ட் இப்போ அப்பா இறந்துட்டாரு, அதுவும் டியூட்டியில இருக்கும்போது இறந்துட்டாரு. என்னைக்கா இருந்தாலும் பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் கவர்மெண்ட்ல வேலை கன்ஃபார்ம் தான். ஆனா இந்த இடத்துல வரதன் அவங்க அப்பா போலீஸ் அவரு எப்படி இறந்து போனாரு, அதுக்குண்டான காரணம் என்ன? இந்த ஒரு தேடல் தான் வரதன் அவங்க அம்மாவுக்கும் இருந்திருக்கு. எப்படி என் கணவர் இறந்து போனாரு அப்படின்னு அவங்க டிபார்ட்மெண்ட்லயே கேட்டு பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு பாதுகாப்புல கூட ஒரு ஃப்ரெண்டு போலீஸ் இருப்பார்ல, அவரையும் கேட்டு பாக்குறாங்க. பெருசா இந்த ஒரு விஷயத்த ஆட்கள் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சந்தேகம் வரா மாதிரி எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு லைட்டா தோணி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அமானுஷத்தால இறந்து போயிருப்பாரோ அப்படின்னு. சோ இதனால கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம தமிழ்நாட்டில் இருக்கிற இவங்க சொந்த ஊருக்கும் போறாங்க. ஏன்னா இப்ப வரதன் இவங்க அப்பா தமிழ்நாட்டில் அவரோட சொந்த ஊர்ல வேலை பார்க்கல, வேற ஊர்ல தான் போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல தான் வீடு வாடகை எடுத்து வேலையும் பார்த்து வந்துருக்காரு. இப்ப வரதன் அவங்க அம்மா அவங்க சொந்த ஊருக்கும் போறாங்க. அங்க இருக்கிற குலதெய்வம் கிட்ட உண்மையிலே என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளிவருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் இறந்ததுக்கு காரணம் வேற யாருமே இல்லை, அந்த அகோரமான தலை வீங்கப்பட்ட ஒரு பேய். அந்த நைட்டு 2 பேரையுமே பயமுறுத்தி இருந்ததுல அன்னைக்கு டார்கெட்டே யாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு போலீஸ் கிடையாது, அப்பாவான போலீஸ். இவரை தான் அந்த ஆன்மா அந்த அகோரமான பேய் டார்கெட் பண்ணிருக்கு. இது மட்டும் இல்லாம உன் கணவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஆன்மா உங்க வீட்டுக்கே வந்திருக்கு. உன் கணவரும் பார்த்து பயந்துருக்காரு. இதை பத்தி ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது இதை பத்தி எதுவும் சொல்லல. ஆனா அவர் பயந்ததுக்கு அப்புறம் நானும் போய் பார்த்தேன், ஏதோ கெட்ட கனவு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு இவங்களும் சொல்ல. அது கெட்ட கனவுலாம் கிடையாது மேம், உண்மையில நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா பயந்துரு அப்படின்னு தான் அவரும் சொல்லல. இவருடைய இறப்புக்கு முழு காரணம் வேற யாருமே இல்லை, இவர் மேல ஏவலையும் ஈவி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மனைவி இவங்களால சுத்தமா நம்ப முடியல. இது ஏவலா, எங்களுக்கு யாருங்க ஏவல் ஈவி விட போறா, ஏவல் ஈவி விடுற அளவுக்கு நாங்க என்ன வாழ்ந்துட்டோம் அப்படின்னு அவங்களும் அவங்க குலதெய்வம் பூசாரியை கேட்க, இருமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க குலதெய்வமான மகா காளிய அந்த பூசாரி அவங்க உடம்புல வர வச்சு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான விஷயமும் தெரியுது. உன் புருஷன் மேல ஏவலை ஏவி விட்டது வேற யாருமே கிடையாது, உன் மாமனாரோட 2ஆம் தாரத்து பசங்க தான் உன் புருஷன் மேல ஏவலும் ஏவி விட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கான காரணத்தை நீ தெரிஞ்சுக்கணுமா, உன் மாமனாருக்கு 2 மனைவி, அதுல முதல் தாரத்தோட பையன் தான் உன்னுடைய புருஷன். அண்ட் அவங்களுக்கு 2ஆம் தாரமும் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்களும் இருக்காங்க. பட் உன் மாமனார் வேலையில இருக்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வேலை உன் புருஷனுக்கு வர்றதா இல்ல 2ஆம் தாரத்து பசங்களுக்கு வர்றதா அப்படின்னு அந்த நேரத்துல ஒரு பெரிய சண்டையே போயிருக்கு.
ஆனா அரசாங்கம் சட்டப்படி முதல் தாரத்துக்கு தான் முன்னுரிமையும் கொடுப்பாங்க. அதனால தான் உன் புருஷனுக்கு போலீஸ்லயும் வேலை கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் பிடிக்காதனால தான் 2ஆம் தாரத்து பசங்க உன் புருஷன் மேல ஏவலையும் ஏவி விட்டுருக்காங்க. அதுவும் கொடூரமான ஏவலையும் ஏவி விட்டுருக்காங்க. இது ஒரு மோசமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஏவலை ஏவி விட்ட இடத்துலயே உன் புருஷன் ஒரு நைட்டு ஃபுல்லா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் இன்னும் விளாவரியா சொல்றாங்க, இந்த ஊரோட ஒதுக்குப்புறத்துல காடு இருக்கு, அந்த காட்டுக்கு பக்கத்துல சுடுகாடும் இருக்கு. ஆனா அந்த காட்டுல இந்த மாந்திரிக பயிற்சிலாம் நிறையவே பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் ஒரு கன்னி பொண்ணு, ஒரு கோழி, ஒரு கருப்பாடு, இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல நரபலி கொடுத்து ஒரு கொடூரமான ஆன்மாவை தான் உன் புருஷன் மேலேயும் ஏவி விட்டுருக்காங்க. அதனாலதான் 24 மணி நேரத்துக்குள்ள அது வேலையை காட்டி உன் புருஷனோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க மனைவி இவங்களால அழுகிய தாங்க முடியல. அண்ட் இப்படிப்பட்ட விஷயத்த கூட இருக்கிறவங்களே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களால சுத்தமா அதை ஏத்துக்கவும் முடியல. இது மட்டும் இல்லாம அவங்க குலதெய்வமான மகாகாளி அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, உன் குடும்பத்துக்கு இப்பேற்பட்ட கெடுதல் நடந்திருக்கு, இப்ப நீ சொல்லு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது மனைவி அவங்களும் ஒரு பெரும் கோபத்தோட, உங்க விருப்பப்படியே நீங்க பண்ணுங்க, நான் உங்களை வணங்குறது உண்மையா இருந்தா தப்பு பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை தரணுமோ அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி இவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா தப்பு பண்ண 2ஆம் தாரத்து குடும்பம் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடைசி வாரிசு கூட இந்த உலகத்துல இல்லாத மாதிரி பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பட் இது என்ன ஏது அப்படின்னு விளாவரியா சொல்ல, பட் அவங்கள யாருமே இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருக்காரு. நானும் அவரை கொஞ்சம் லைட்டா போட்டு வாங்குற மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். பட் அவரே சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ இதே விஷயத்த தான் நான் எங்க அம்மா கிட்டையும் ட்ரை பண்ணேன், அவங்க கிட்ட அந்த குடும்பத்துக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க கடைசி வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் ஒரு லெவலுக்கு அப்புறம் எனக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க வாயால அந்த விஷயத்த மட்டும் கறக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா எனக்கு ஷேர் பண்ண விஷயத்த மட்டும் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு பயங்கரமான விஷயத்த நம்ம கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்கா இருந்ததா, எந்த அளவுக்கு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்றத. இது கூடவே வரதன் அப்பா போலீஸான இவருக்கு நடந்த இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட தாட்ன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்ன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலாக நிறைய விஷயம் சொன்னாங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் இந்த வீடியோவில் வச்சுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ அதுவே எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் அப்படியே மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாதான் ஏதோ நான் எடுக்கிற எஃபர்ட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகும். ஸோ தயவு செஞ்சு பிடிஆர் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்கள்.